அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய 3ஆம் பிறை அப்படிங்கிறது அமாவாசையிலேருந்து 2 நாள் கழித்து வரக்கூடியது. இது என்னைக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேலண்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3ஆம் பிறையை பார்க்குறதுனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பெரியவங்க சொல்கிறாங்க. நான் அதை நம்புகிறேன், அதை கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வேகமாக சொல்ல வரல, படிச்சிடுறேன். ஓகேங்களா? ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், ஆயுள் விருத்தியாகும், மாங்கல்யம் பலம் கூடும், செல்வங்கள் சேரும், பிரம்மஹத்தி போன்ற தோஷங்கள் நீங்கும், கண் பார்வை அதிகரிக்கும். 3ஆம் பிறை அப்படிங்கிறது திங்கட்கிழமையில் வர்றது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவினிங் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும், ரொம்ப முக்கியமாக 6:45லேருந்து 7:30 மணி வரைக்கும் அப்படிங்கிறாங்க. சரியாக இந்த நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, பிறையை நம்ம ஓரளவுக்கு கிளான்ஸை பார்த்தா கூட பரவாயில்ல, ஆனால் பார்க்கணும். 3ஆம் பிறை நிலாவோட தரிசனம் அப்படிங்கிறது சிவபெருமானே தரிசனம் செய்யறதுக்கு சமமானது. முற்பிறவி பாவங்களை இது வந்து போக்கிடும். வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்தேன், ஜன்னல் வழியாக பார்த்தேன் அப்படிலாம் இல்லாமல் வெட்ட வெளியில், ஓப்பன் ஏரியாவில், மாடி மேலேயோ பால்கனிலேயோ இருந்து நீங்கள் இந்த பிறை நிலாவை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. நம்மக்கிட்ட தங்கம் இருந்தால் தங்கம், வெள்ளி இருந்தால் வெள்ளி, இல்லை ₹1 காயின் தான் இருக்குது, ₹5 காயின் தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. அந்த ₹5 காயினை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு வலது பக்கமாக 3 தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறமா திருப்பி சந்திர பகவானை பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணி அவரை வணங்கி அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார், அது உங்களுக்கு தெரியாது. இது வந்து முடிஞ்சவங்க கண்டிப்பாக செய்யுங்க. இதுவுமே என்னால் செய்ய முடியல, என்னால் வந்து வீட்டை விட்டு வெளியிலேயே வர முடியாது, என்னால் நகர முடியலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சந்திர பகவானை வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே மனசார நினச்சிக்கோங்க. ஏன் முக்கியமாக இந்த விஷயத்தை பற்றி மாலா உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, சந்திர பகவான் அப்படிங்கிறவர் நம்மளுடைய மனநிலையை சரி பண்ணி வைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு தெய்வம். இவரை வந்து நீங்கள் வணங்குறதன் மூலமாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். இந்த சந்திர பகவான் எப்பயுமே வந்து நீங்கள் இந்த பிரமிடு மெடிடேஷன்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா, பிரமிடை நீங்கள் வந்து மனசில் வந்து தியானத்தில் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த சந்திர பகவானையும் மனசில் நினச்சிக்கோங்க. எப்பயுமே எண்ணத்தில் தான் தெய்வம் இருக்காங்க. உங்கள் மனசை நிம்மதியாகவும் அமைதியாகவும் வச்சுக்க சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். இவருக்காக சொல்லப்படுற மந்திரம் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். முடிஞ்சால் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பழகுங்க. ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமோ நமக. ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமோ நமக. ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமோ நமக. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நமக்கு காசு செலவில்லை, ரொம்ப கஷ்டமான வேலையும் இல்லை. முயற்சி பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை நலனுக்காக தானே.